இப்போ தமிழ்நாட்டில் ஏரி பாசனன்றது 70% எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறை ஏரிகளில் 19,000 ஏரிகள் இருக்கின்றன. ஊராட்சி ஏரிகள் அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டால் 40,000 ஏரிகள் இருக்கின்றன. இதில் வந்து ஏரி பாசனம் 70% அழிஞ்சு போச்சு. அது காரணம் என்னன்னா, ஒரு ஏரியினுடைய பகுதியில் 70% அதனுடைய பாகங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. என்னடா இவன் இன்னும் புதுசாக இன்னும் சொல்ல வந்துட்டான், யாருக்கு தெரியாத மாதிரி, இவனுக்கு என்ன தெரியும், புதுசாக சொல்ல வந்துட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பொதுப்பணித்துறையில் 40 ஆண்டு காலமாக ஏரிகள் பராமரிப்பு, சீரமைப்பு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருந்தேன், ஏரியெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு முடியலை, மக்களுக்கு இந்த கருத்தெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கோசம் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் ஒரு விவசாயி தான். முதல்ல ஏரி எப்படி அழிக்கப்பட்டு விட்டது, ஏன் அழிஞ்சு போச்சு, இதை பற்றியெல்லாம் ஒரு சில விளக்கம் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஏரியுடைய பகுதிகள் எடுத்துக்கிட்டோன்னா நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க தயவு செய்து. இது ஏரியினுடைய கரை, ஏரியினுடைய கரைன்னு எடுத்துக்கோங்க. இது ஏரிக்கரை. ஏரிக்கரைனா இங்கே கோடி இருக்கும், அதாவது ஏரியினுடைய உபரி நீர், அதாவது ஏரியினுடைய அதிகப்படியான நீர் போகிறதுக்கோசரம் ஏரி கோடி இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்காங்கே ஒரு 2-3 மதகுகள் அப்படி இருக்கும். இது ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதி. அப்படின்றது என்னன்னா, இந்த கோடி தண்ணி வழியுது இல்லைங்களா, அந்த வழியிற மட்டத்துல தண்ணி எவ்வளவு பிடிக்குதோ அதுதான் ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதின்னு அர்த்தம். இதுதான் ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதி. நீர்பிடிப்பு பகுதி தண்ணி இப்போ ஏரி ஃபுல் டேங்க் வந்துச்சுன்னா அதான் கொள்ள. இதில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்திலேயே அதிபுத்திசாலிகள் யாரு கொடுத்தாங்க தெரியல, அதிபுத்திசாலிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இப்போ இது ஏரி, இது ஒரு 100 ஏக்கர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கருக்கு எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அங்கங்க எல்லாருக்கும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. இது எந்த புத்திசாலி செஞ்சாங்கன்னு தெரியல, இது மாதிரி பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் பட்டா. அது என்ன பட்டான்னா, அதுக்கு பேரு நீர்பிடிப்பு பட்டா. அதனுடைய சாராம்சம் என்னன்னா, ஏரியில தண்ணி இல்லாதப்ப பயிர் வச்சுக்கலாம், தண்ணி இருக்கிறப்ப பயிர் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து தான் அப்படின்ற முறையில தான் அவங்களுக்கு பட்டா கொடுத்துருந்தாங்க. ஆனா நம்ம விவசாயிகள், நண்பர் விவசாயிகள் எல்லாருமே பயிர் வைப்பாங்க. எல்லாமே நெல் பயிரா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எல்லாமே நெல் பயிர் இருக்கு. பார்த்து என்னாகும், இந்த நேரத்துல மழை நல்லா பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. மழை நல்லா பெஞ்சு ஏரி முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. அப்போ இந்த விவசாயினுடைய பயிர்கள் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாள் அறுவடை செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த விவசாயி என்ன பண்ணும், அப்படி ஐயோ ரொம்ப நஷ்டடையும் போல இருக்கே, நமக்கு ஏரி தண்ணி பிடிச்சிக்கிச்சே அப்படின்ட்டு எந்த விவசாய நண்பர் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, உடனே நைட்டை என்ன பண்ணுவாங்க, இரவு நேரத்துல போயிட்டு இந்த களங்களை உடச்சு விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி, ஒரு 2 அடி உயரம் களங்கள், 3 அடி உயரம் இருக்குதுன்னா ஒரு 2-3 கல்லை பேர்த்து எடுத்துட்டாங்கன்னா தண்ணி பூரா வடிஞ்சிடும். தண்ணி வடிஞ்சு ஒரு 4-5 நாள்ல தண்ணி வடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பயிரை காப்பாத்திக்கிற மாதிரி ஆயிடும். கிட்டத்தட்ட எல்லா கிட்டத்தட்ட 100க்கு 70 பங்கு ஏரிகள்ல இந்த மாதிரி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பயிரை காக்கணும்னு பார்ப்பாங்க, ஏரியில தண்ணி இருக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. இதனால ஒரு பெரிய நீர்பிடிப்பு பட்டா கொடுத்துட்டதுனால இது பெரிய பிரச்சனையா இருக்குது ஏரிக்கு. ஏரியை கிட்டத்தட்ட ஒரு ஏரியினுடைய கொள்ளளவு 100 MCFTன்னா அது ஒரு 40 MCFT தண்ணி
வேஸ்ட்டாக ஒரு இந்த விவசாயிகளால் உடைக்கப்பட்டு விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை வந்து தடுக்கலான்னா முடியாது. இதுக்கு என்ன ஒரே பரிகாரம்னா, இந்த விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து அவங்கள ஏரியிலிருந்து காலி பண்ண சொல்லி வேற எங்கன்னா போய் நிலம் வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தாதான் இந்த ஏரியில ஒரு ஏக்கர் கூட பயிர் வைக்காம இருந்தாதான் இந்த தண்ணியை முழுமையாக காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மை. நாங்களும் எந்தெந்த கவர்மெண்ட்டுக்கிட்டே எல்லாருக்கும் எல்லாம் போராடி பார்த்தோம். யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு தான் முக்கியம். நாட்டு நலன் யாருக்கும் முக்கியம் கிடையாது. இவங்கெல்லாம் காலி பண்ண இவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதில் எப்படின்னா போனா நமக்கு ஓட்டு போட்டால் சரி அப்படின்னா எந்த ஆட்சியாளர்கள் நினைப்பாங்க. அதனால அந்த காலத்துல முன்னோர்கள் ஒரு அவிழ்க்க முடியாத முடிச்சை போட்டு போயிட்டாங்க. இனி வருங்காலம் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. இதை வந்து ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தில் நான் போட்டு காமிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்போ இதுதான் வந்து ஏரிக்கரை. ஏரிக்கரையில இதான் அடிமட்டம். ஒரு ஏரி நீட்டா குறுக்கு வெட்டா பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் தெரியும். இதான் வந்து தண்ணீர் பிடிப்பு. இது வரைக்கும் தண்ணி பிடிக்குது. இது வரைக்கும் தண்ணி பிடிக்குது. இங்க வந்து என்னன்னா இதான் வந்து கலங்கள், கோடி கலங்கள்னு சொல்றேன் இல்லையா. இது வந்து தண்ணி ரம்பிட்டவரோட இந்த வழியா வழிஞ்சு தண்ணி இப்படி போகும். இதான் வந்து ஏரியினுடைய அமைப்பு. இது வரைக்கும் நீர்பிடிப்பு பகுதி. இதெல்லாம் வந்து நீர் பிடிக்குது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இது வரைக்கும் பட்டா கொடுத்துட்டாங்க. எல்லாம் வந்து இங்கெல்லாம் பயிர், கரும்பு பயிர் எல்லாம் வச்சிருக்கோம். இதனால இந்த விவசாயிகள் தான் என்ன பண்றாங்கன்னா இவங்க இது வரைக்கும் தண்ணி பிடிக்கணும். இது வரைக்கும் தண்ணி பிடிச்சா பயிர்ல முழுகிடும். அதனால இந்த லெவல் வரைக்கும் இதை உடச்சி விட்டுறாங்க. அதாவது ஏரி கோடி பிடிக்குதுன்னா இதுல வந்து ஏதாவது ஒரு பக்கம் உடச்சி விட்டுறாங்க. தண்ணி வெளியே போறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல கோழியை உடச்சி விட்டாங்கன்னா இந்த மட்டத்துக்கு தண்ணி வடிஞ்ச பிற்பாடு அவங்க பயிர் பாதுகாத்துக்குவாங்க. இந்த உயரத்தை எடுத்துக்கினா தண்ணி இவ்வளோ உயரத்துல கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் 40% தண்ணி பிடிக்குது. இது கீழே தான் 60% தண்ணி பிடிக்குது. ஒரு 100 பங்கு தண்ணியில 40% தண்ணியை இந்த நீர்பிடிப்பு பகுதியில் விவசாயம் பண்ற விவசாயிகள் அவங்க பயிரை காப்பாற்றுறதுக்கோசரம் கண்டிப்பாக உடைச்சி விட்டுறாங்க. இதை வந்து யாரும் வந்து பாதுகாக்க முடியாது. நைட்டோட போய் உடைச்சிடுவாங்க. இதான் வந்து நிதர்சனமான உண்மை. இன்னும் வந்து பல விதங்கள்ல ஏரிகள் அழிக்கப்படுகின்றன. ஒன்று ஒன்றா பார்ப்போம். அடுத்த டாப்பிக்கை பற்றி இதை உடனே சொல்கிறேன். அடுத்த என்னன்னா ஏரி பாசன கால்வாய்கள், ஏரி மதகுலேருந்து போகுது இல்லைங்களா, அந்த பாசன கால்வாய்களையும் எல்லாம் அழிச்சிட்டாங்க. அது ஏன் அழிச்சிட்டாங்கன்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்க. இப்போ வந்து இதுதான் ஏரி. இதில் வந்து 2-3 இடத்துல மதகு இருக்கும். இந்த மதகுல இருந்து ஏரி பாசன கால்வாய் அங்கங்க பாசனத்துக்கு போகும். இப்படிதான் இருக்கும் அமைப்பு. இதெல்லாம் பாசன கால்வாய்கள். இதெல்லாம் தண்ணீர் பிடிக்கிற இடம். இது பாசன பரப்பு. இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும். இதுல என்னன்னா இந்த வந்து இப்போ வந்து நம்மளுடைய அதாவது விவசாயிகளுக்கு பயன் பெறணும் அப்படின்னு அரசாங்கத்துல இலவச மின்சாரம் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இலவச மின்சாரம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிணத்துலேருந்து பாசிக்குவாங்க. கிணத்துலேருந்து பாசுறதுக்கு தான் இலவச மின்சாரம். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஆள் ஒரு 5 ஏக்கர் வச்சுங்கிறார். 5 ஏக்கர் வந்து இந்த காவாயினுடைய 2 பக்கம் வச்சுங்கிறார்.
உதாரணமா இப்படி வச்சுக்கிறாரு. இப்படி வச்சுக்கிறாருன்னா இவருக்கு கிணறு இங்க இருக்கும். அவர் கிணறு 7.5 ஹெச்பி மோட்டர், பெரிய மோட்டர் வச்சிருப்பாரு. அவருக்கு இலவசமா கரண்ட் கொடுக்குறோம், அரசாங்கத்துல கொடுக்குறாங்க. அதனால அந்த விவசாய நண்பர் என்ன செய்வாருன்னா ஏரி பாசனத்தை அவர் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாருன்னா இந்த இருக்கிற இந்த காவை அழிச்சிருவார். 2 பக்கம் அவர் நல்லதான், எனக்கு காவை தேவையில்லையா அப்படின்னு சொல்லுவார். பின்னாடி வந்து இந்த பக்கத்துல கிணறு இல்லாத விவசாயிங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வாயிலையும் வகுத்துலையும் அடிச்சுக்கிட்டு அழ வேண்டியதுதான். இவர்கிட்ட போய் முறையிட்டா எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்று காவா முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்வார். இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து அரசாங்க காவாயா இருந்தா பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு. அரசாங்க காவாயா இருந்தாலும் இந்த விவசாய நண்பர் என்ன பண்ணுவாரு, அழிச்சிடுவார். அரசாங்க காவாய் இருந்தாலும் ஒரு சில ஊருங்களில் இந்த காவாய் வந்து அரசு கால்வாய் இல்லாம அந்தந்த பட்டாளத்திலே காவா போகும் பெரும்பாலான ஏரிகள்ல. அந்த மாதிரி ஏரிகள்ல எந்த விதமான இதுவும் கிடையாது, கண்டிப்பா அழிச்சிடுவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. எந்த விதமான காம்ப்ரமைஸே கிடையாது, அந்த விவசாயி அழிச்சிடுவார். கீழே இருக்கிற விவசாயி தண்ணி போகாது. இந்த இடத்துல இருக்கிறவங்க ஏதோ பாசிக்குவாங்க. இந்த இடத்துலயே வந்து அந்த விவசாயி இருக்கிறாருன்னா சுத்தமா வந்து கீழே தண்ணி போகாது, பிளாக் பண்ணிடுவார். இதனால அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த பாசன கால்வாயெல்லாம் பட்டா இல்லை, அரசு நிலமா இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 அடி அகலமாவது நில எடுப்பு நில கையகப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய இழப்பீடை கொடுத்துட்டு ஏரி பாசன கால்வாயை அரசு பட்டா நிலமா வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அதை பராமரிக்கணும். பட்டா நிலத்துல தனியாருடைய பட்டா நிலத்துல போகுதுன்னா, விவசாயினுடைய பட்டா நிலத்துல போகுதுன்னா கண்டிப்பா அவர் விட மாட்டார். இதனால முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. இன்னும் இலவச மின்சாரத்துல இருந்து இறைக்கிறாங்கன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்துட்டு 7 ஹெச்பி மோட்டர், அவர் வந்துட்டு ஒரு ஏக்கரா பயிர் வச்சிருக்காரு, கரும்போ ஏதோ வச்சிருக்கிறார். ராத்திரி ஒரு 10 மணிக்கு மும்முனை மின்சாரம் வழங்க பார்த்து அவர் வந்து மோட்டரை விட்டுட்டு போவார். அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாஞ்சா போதும். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, மோட்டரை விட்டுட்டு இலவச மின்சாரம் தானே, எவ்வளவு கரண்ட் செலவானா நமக்கு என்ன, ஃப்ரீ கரண்ட் தானே அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு 10 மணிக்கு மோட்டரை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போய் அந்த நண்பர் படுத்துக்குவார். படுத்துக்கிட்டு காலையில் அவர் எப்போ எழுந்திக்கிறாரோ 6 மணி 7 மணி எப்போனாலும் வருவார். மோட்டர் அது மாதிரி ஓடிக்கிட்டு தான் கிடக்கும். அது என்ன ஆகுன்னா, பக்கத்து கழனிக்காரன் அவன் வந்து நெல் அறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு தான் வந்து நெல் அறக்கிற மிஷின் வர வச்சிருப்பான். அதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கோம். உடனே 2 விவசாய நண்பர்களுக்கு சண்டை போட்டு வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைய நாட்டில், தமிழ்நாட்டில். ஏன்னா இலவச மின்சாரம், நான் எனக்கு தெரியும் தண்ணி ஆயா பாய விட்டா நான் ஒன்று அது போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண போயிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக நான் வந்து இது வந்து ஏரிக்கரை, ஏரி நீர்பிடிப்பு, ஏரி இது வந்து சொன்னேன். இந்த ஏரிக்கு நீர்வரத்து கால்வாய் அப்படின்ட்டு இங்கே மலை இருக்கும், இங்கே மலைலாம் இருக்கும், இங்கேருந்து காவாயெல்லாம் இதுக்கு வரும். இதான் வந்து ஏரி நீர்வரத்து கால்வாய். இந்த வழியாக தான் மழை தண்ணி ஏரியினுடைய ஏரிக்கு மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து கலெக்ட் ஆகி இதில் வந்து சேரும். இதுக்கு பேர் நீர்வரத்து கால்வாய். பாசன கால்வாயில் என்னவோ அதே பிரச்சனை தான் இங்கேயும். இது வந்து அரசாங்க கால்வாய் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணீருடைய கால்வாய் இருந்தால் கண்டிப்பாக இந்த அதாவது இதே மாதிரி ஒரு சதுரமாக நல்லா இருந்துச்சுன்னா இந்த தனியார் வந்து இந்த காவை அழிச்சிருவார். கண்டிப்பாக இந்த வந்து தண்ணி வர முடியாது. அழிச்சிட்டாருன்னா இதே மாதிரி அவர் என்ன சொல்லுவார், இந்த விவசாயிகள்லாம் போய் ஏன்பா தண்ணி வர கால்வாய் ஏன்பா அழிச்சிட்ட, அப்படி ஏன்பா இது பட்டா என்னுடைய பட்டா நிலமா, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன்பா, அப்படி சாருன்னு சொல்லிட்டு போய் நீ எங்கே ஒன்றா போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். யாரும் ஒன்றுமே செய்யறதுக்கு வழி கிடையாது. இந்த ஏரி தண்ணி வரணும்னு இவருக்கு அவசியம் கிடையாது. இதுதான் வந்து நாட்டில் நடக்குது. அதனால அரசாங்கம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஏரியோட நீர் வரத்து கால்வாயும்
அரசாங்க நிலமாக இருக்க வேண்டும். பட்டா நிலத்துல வருதுன்னா அதை கையகப்படுத்தி அரசாங்க நிலமாக ஆக்க வேண்டும். அந்த அந்த விவசாயிக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து அரசாங்க நிலமாக்கி அரசாங்க நீர்வரத்து கால்வாயா உருவாக்க வேண்டும். பெரும்பாலும் ஏறக்குறைய ஒரு பாதி ஏரியினுடைய நீர்வரத்து கால்வாய்கள் அரசாங்க கால்வாய் தான் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பெரும்பாலான ஏரிகளில் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் ஒரு 10 ஏரி ஒரு 20% ஏரி இருந்தால் கூட அதை முழுக்க முழுக்க இந்த குறைகள் களையப்பட்டால்தான் அந்த ஏரியை நீர் சென்றடையும். அதாவது மேட்டில் இருக்கிற தண்ணி